இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வெள்ளத்தை பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் தூளாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கிலோ எடுத்துக்கலாம். இது ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு மேலே பிடிக்கக்கூடிய பேரல். இந்த பேரல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லிட்டர் பிடிக்கும். ஸோ இந்த பேரலில் நம்ம பண்ண போகிறோம். இது மேப்பிள் இஎம்மோட தாய் திரவம். இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஹரியாலி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர், மேப்பிள் இஎம் 1 கரைசல், ஹரியாலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது தண்ணி, சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துருக்கோம். நம்ம தூளாக நுணுக்கி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண மாட்டி இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு சுத்தமான குச்சி எடுத்துக்கிட்டு இந்த நாட்டு சர்க்கரையை வந்து தண்ணி கூட நல்லா கரையிற மாதிரி கலக்கி விடலாம். இஎம் கரைசலை ஆட் பண்ண வாட்டி இது போல் செய்யக்கூடாது, அதுக்கு முன்னால் இது போல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நாட்டு சர்க்கரையும் தண்ணீரும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடுச்சு. 20 லிட்டர் தண்ணியில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இஎம் தாய் திரவத்தை எடுத்துருக்கோம். நம்ம இஎம் தாய் திரவத்தோட கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேரலில் ஆட் பண்ண போகிறோம். இஎம் சொல்யூஷனோட கேப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ தாய் திரவம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நாட்டு சர்க்கரையோட கலந்துடுச்சு. முன்ன சொன்னது போல் பார்த்திங்க அப்படின்னா குச்சி விட்டு கலக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா பேரில் 2-3 டைம் ஷேக் பண்ணாலே போதும். பேரில் 2-3 டைம் இது போல் ஷேக் பண்ணால் போதும், குச்சி வந்து தேவையில்லை. இப்போ கலந்துடும் நமக்கு. இப்போ முதல் 2 நாட்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னாக்கா அனாரபிக் மைக்ரோப்ஸ் வந்து வளர்த்த போகிறோம். ஸோ இந்த மூடியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடிடுறோம். நம்ம இந்த இஎம் கரைசல் வந்து நம்ம போட்டு 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த முதல் நாள் என்ன நம்ம பண்ண யோசித்தோம் அப்படின்னோம்னாக்கா அனாரபிக் பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அன்வான்ட் கேஸஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஏர் டைட்டாக மூடிருந்தோம். இப்போ 24 ஹவர்ஸ் கழித்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அந்த கேஸை வெளியே விடணும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட இஎம் சொல்யூஷன் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு திரும்பி வந்து இதை டைட்டாக மூடிக்கணும். 4 ஹவர்ஸ் கழிச்சு 2 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அனாரபிக் பாக்டீரியாஸ் எல்லாமே இதில் டெவலப் ஆகிருக்கும். நமக்கு தேவை ஏரோபிக் பாக்டீரியாஸ். ஸோ அதை வந்து அடுத்த 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணலாங்கிறது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ முதல் 48 ஹவர்ஸ் வந்து அனாரபிக் பாக்டீரியாஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். அடுத்த 48 ஹவர்ஸ் to 72 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஏரோபிக் டெவலப் ஆகும்.